children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், ட்ரை இட் அவுட். ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லுக் அட் த ஃபிகர் கேர்ஃபுல்லி, எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் காஜு கட்லீஸ். ஸோ நீங்கள் இந்த ஃபிகரை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் எத்தனை காஜு கட்லீஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் காஜு கட்லீஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் காஜு கட்லீஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ். ஸோ நம்ம இப்போ கவுண்ட் பண்ணலாம். எப்படி கவுண்ட் பண்ணலாம்? நீங்கள் 1 by 1 கவுண்ட் பண்ணுறீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ எத்தனை காஜு கட்லீஸ் இருக்கு? 20 காஜு கட்லீஸ் இருக்கு. ஸோ காஜு கட்லினா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், கேஷ்யூவில் செய்கிற ஒரு ஸ்வீட். ஓகே, distribute all kaju katlis equally among 5 people. ஸோ இந்த 20 காஜு கட்லீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். யூ கேன் டூ இட் பை ட்ராயிங் காஜு கட்லீஸ். இங்கே நம்ம வந்து காஜு கட்லியை ட்ரா பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆன் த பிளேட்ஸ் ஹவு மெனி வில் ஈச் கெட். அப்போ ஒருத்தவங்களுக்கு எத்தனை காஜு கட்லி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கம்பேர் யுவர் ஒர்க் வித் தாராஸ் ஒர்க். ஸோ தாராவும் அதே மாதிரி பண்ணி பார்த்துருக்காங்க, நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 5 பீப்புளுக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ 5 பிளேட்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. ஒரு பிளேட்லேயும் ஒரு காஜு கட்லியை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக எத்தனை காஜு கட்லீஸ் இருந்துச்சு? 20 காஜு கட்லீஸ் இருந்தது. கரெக்டாக? ஸோ இப்போ 5 காஜு கட்லீஸை எடுத்துட்டோம், 20லேருந்து 5 எடுத்துட்டோம். அப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். கரெக்டாக? டேக் ஆஃப் பண்ணுறோம். டேக் ஆஃப் பண்ணுறதுனா எடுக்கிறது, சம் குவான்டிட்டியை எடுக்கிறோம். பிக்கர் குவான்டிட்டியிலேருந்து சம் ஸ்மால் குவான்டிட்டியை எடுக்கிறோம், அதுதான் சப்ராக்ஷன். ஸோ 20 - 5 பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சைடு நமக்கு சப்ராக்ஷன் சிம்பிள் மைனஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணுவோம். மேலே 0 இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்? பாரோ பண்ணுவோம். ஸோ 2 டேக் அவுட் பண்ணிவிட்டு 1. ஸோ இது 10 ஆயிரும். 10 - 5 5 தெரியும் இல்லையா? 10 in the mind, 5 in the finger, 10 before, 9 8 7 6 5. இந்த 1 அப்படியே நம்ம கீழே போட்டுருவோம், ஏன்னா கீழே 0 ஒரு நம்பருமே இல்லைன்னா 0. 1 - 0 1. அப்போ 15 காஜு கட்லீஸ் வந்து இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ 15 காஜு கட்லீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி அகைன் பிளேட்டில் போயிட்டு இன்னொரு காஜு கட்லியை ட்ரா பண்ணுறோம். ஸோ ட்ரா பண்ணுறப்ப என்ன ஆயிடுது? 1 + 1 1 + 1 1 + 1 1 + 1 1 + 1. ஏன்னா இன்னொரு காஜு கட்லியை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 20 - 5 பண்ணோம். என்ன வந்துச்சு? 15 வந்துச்சு. இப்போ 15லேருந்து ஒரு 5 மைனஸ் பண்ண போகிறோம். பண்ணோன்னா என்ன வரும்? 5 - 5 சேம் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணோன்னா 0 வரும். இங்கே 0 இருக்குது. 1 - 0 1. இப்போ எத்தனை ஐட்டம்ஸ் லெஃப்ட் ஆயிருக்கு? எத்தனை காஜு கட்லீஸ் லெஃப்ட் ஆயிருக்கு? 10 காஜு கட்லீஸ் லெஃப்ட் ஆயிருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 காஜு கட்லீஸ் லெஃப்ட் ஆயிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? தேர்டு காஜு கட்லி ட்ரா பண்ணுறோம். ஸோ 1 + 1 + 1 3 காஜு கட்லீஸ் ஒரு பிளேட்லேயும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ப்ரீவியஸாக எவ்வளோ இருந்தது? ஸோ திருப்பியும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 20 இருந்தது, டோட்டல் காஜு கட்லீஸ் 20 இருந்தது. 20லேருந்து 5 எடுத்தாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு? 15 ஆயிடுச்சு. 50லேருந்து 5 எடுத்தாங்க, என்னாச்சு? 10 ஆச்சு. இப்போ 10லேருந்து 5 எடுக்கிறாங்க. அப்போ 10லேருந்து 5 எடுத்துட்டா சப்ராக்ஷன் பண்ணால் என்ன வரும்? 5 தான் வரும். ஏன்னா இங்கே நீங்கள் பாரோ பண்ணுவீங்க. ஸோ இங்கே 0 ஆயிரும். இங்கே 10 - 5 என்ன வரும்? 5. ஸோ இங்கே 0 போட்டாலும் ஒன்று தான், போடாமல் விட்டாலும் ஒன்று தான். 0 ஹேஸ் நத்திங், நோ வேல்யூ. கரெக்டாக? 0 வந்து ஒரு டிஜிட் இருக்குன்னா 0 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது 50 ஆயிரும். அதே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறப்ப என்ன ஆயிரும்? அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும்.
ஸோ அப்போ அந்த ஜீரோவை வந்து நம்ம விட்டுறலாம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், ஐட்டம்ஸ் லெஃப்ட் வந்து 5 காஜு கட்லீஸ் லெஃப்ட் ஆகிடும். இப்போ ஐட்டம்ஸ் லெஃப்ட் எவ்வளோ காஜு கட்லீஸ்? 1 2 3 4 5 காஜு கட்லீஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்னமும் நம்ம என்ன பண்ணலாம்? 5 காஜு கட்லீஸ் இருக்கிறதுனால ஒரு பிளேட்லேயும் ஒரு காஜு கட்லியும் ட்ரா பண்ணலாம். ஸோ 3 காஜு கட்லீஸ் இருக்கிற இடத்துல இப்போ என்ன ஆயிடுச்சு? 4 காஜு கட்லீஸ் ஆயிடுச்சு. ஸோ 1 + 1 + 1 + 1 அதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்போது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? பிளேட்டில் போய் பார்க்குறேன், ஏதாவது காஜு கட்லீஸ் ரிமைனிங் இருக்கா? இல்லை, நோ லெஃப்ட். ஏன்னா வந்து நம்ம இங்கே 5 தான் இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம், ஒரு பிளேட்லேயே வச்சுட்டோம். அப்போ இங்கே வந்து ஒரு காஜு கட்லி கூட லெஃப்ட் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காண்டி திருப்பியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டோட்டல் காஜு கட்லீஸ், 20 காஜு கட்லீஸ். அதுலேருந்து ஃபஸ்ட்டு 5 எடுத்து வைக்கிறாங்க. ஸோ 15 ஆயிடுச்சு, அதுலேருந்து 5 எடுக்கிறாங்க, 10 ஆயிடுச்சு, அதுலேருந்து 5 எடுக்கிறாங்க, 5 ஆச்சு, அதுலேருந்து 5 எடுத்தாங்க, 0 ஆயிடுச்சு. இப்போ ஐட்டம்ஸ் லெஃப்ட் வந்து 0. அப்போ 20ன்றதான டோட்டல் காஜு கட்லீஸ். அதை வந்து டிவைட் பண்ண போகிறோம், 5 பீப்புளுக்கு டிவைட் பண்ண போகிறோம், ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்க போகிறோம். கொடுத்தோன்னா நமக்கு இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 4 ஈச். ஸோ 20 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏ 4 வந்துச்சுன்னு புரியுதா? ஏ 4 வந்துச்சு. ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒன்றா வச்சுட்டே இருக்கும்போது லாஸ்ட் வந்து ஃபைனல் வந்து ஒரு பிளேட்லேருந்து 4 காஜு கட்லீஸ் இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம ஒரு பிளேட்டில் நான் இன்னொரு மெத்தட் கூட நேற்று சொல்லி தந்திருந்தேன். இப்போ 20 காஜு கட்லீஸ் இருக்குது, 5 பீப்புளுக்கு நம்ம ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா 5 பிளேட்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. இப்போ 20 வந்து நீங்கள் வரிசையாக சொல்லிட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ரஃபாக கூட ஒருக்க பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்கள் பண்ண ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு பிளேட்லேயும் எத்தனை லைன்ஸ் இருக்குது பாருங்கள், 4 லைன்ஸ் இருக்குது. அப்போ 4 காஜு கட்லீஸ் வந்து ஒரு பீப்புளுக்கும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 20 டிவைடட் பை 5 தான் டிவிஷனோட சிம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ 20 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 20 ஈக்குவலி ஷேர்டு பை 5 இஸ் 4 ஈச். ஸோ 20 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த கான்செப்ட்? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெட் அஸ் டூ. ஃபர்ஸ்ட் சம், டிஸ்ட்ரிபியூட் ஆல் த காஜு கட்லீஸ் ஈக்குவலி அமாங் 4 பீப்புள். ஹவு மெனி காஜு கட்லீஸ் வில் ஈச் கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெட் அஸ் டூ திஸ் இன் த பிக்சர் given below. Strike out the காஜு கட்லீஸ் from the tray and draw them in the plates. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரீவியஸாக பண்ணோலே அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. காஜு கட்லீஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க 4 பீப்புளுக்கு. அப்போது எத்தனை காஜு கட்லீஸ் வந்து ஒரு பீப்புளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இந்த பிக்சரில் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் டூ திஸ் இன் த பிக்சர் given below. Strike out the காஜு கட்லீஸ் from the tray and draw them in the plates. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க? பிளேட்டில் காஜு கட்லியை ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து டோட்டலாக எத்தனை காஜு கட்லீஸ் இருக்குது இங்கே கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 காஜு கட்லீஸ் டோட்டலாக இருக்குது. இதுதான் நம்ம 4 பீப்புளுக்கு ஈக்குவலாக என்ன பண்ண போகிறோம்? ஷேர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே உங்களுக்கு ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ 4 பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பிளேட்லேயும் ஒரு காஜு கட்லி ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 4 காஜு கட்லீஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். ஸோ 16 minus 4, 16 காஜு கட்லீஸ்லேருந்து 4 காஜு கட்லி என்ன பண்ணிடுறோம்? எடுத்துடுறோம். ஸோ 16 minus 4, 6 minus 4 2, 6 in the mind, 4 in the finger, before 6 5 4. இங்கே வந்து நம்ம இங்கே 0 இருக்கும், 1 minus 0 1. ஸோ இப்போ 12 காஜு கட்லீஸ் இருக்குது. நீங்கள் வேணால் இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12 காஜு கட்லீஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் காஜு கட்லியை ட்ரா பண்ண போகிறோம். இந்த பிளேட்டில் ஆல்ரெடி 1 இருக்கு இல்லையா? ஸோ செகண்ட் இதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 1 1 1.
ஸோ 1 + 1 1 + 1 1 + 1 1 + 1. ஓகேவா? 1 + 1 என்னது? 2 காஜு கட்லீஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 4 காஜு கட்லீஸை இந்த ட்ரேயில் போயிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ 1 2 3 4. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரைக் அவுட் ஆகாமல் எத்தனை காஜு கட்லீஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. 8 காஜு கட்லீஸ் இருக்குது. நீங்கள் இங்கே சப்ராக்ஷனும் பண்ணி பார்க்கலாம். 12 காஜு கட்லீஸ் இருக்குது, அதில் நம்ம 4 எடுத்துடுறோம். இப்போ சப்ராக்ஷன் பண்ணுங்கள். இங்கே 0 ஆயிரும், இங்கே 12. 12 - 4 என்ன வரும்? 12 in the mind, 4 in the finger, before 12 11 10 9 8. ஸோ இங்கே 0. ஸோ 0க்கு வேல்யூ கிடையாது. அப்போ 8 காஜு கட்லீஸ் நம்ம இங்கே கவுண்ட் பண்ண பார்த்தீங்களா? 8 தானே இருந்துச்சு ஸ்ட்ரைக் அவுட் ஆகாமல். 8 காஜு கட்லீஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி 2 காஜு கட்லீஸ் இருந்துச்சு, அதில் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்ட்ரா ஒரு காஜு கட்லியை வரைய போகிறோம். ஸோ 3 காஜு கட்லீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி 4 பிளேட்ஸ்லேயும் 3 காஜு கட்லீஸ் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? 4 காஜு கட்லீஸ் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் எத்தனை காஜு கட்லீஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் 4 பண்ணணும், அதுக்கடுத்து இந்த ஸ்டெப்பில் வேறு ஒரு 4 பண்ணணும். ஸோ 8 காஜு கட்லீஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ ரிமைனிங் எத்தனை காஜு கட்லீஸ் இருக்குது? 4 இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 8லேருந்து 4 எடுக்கிறீங்க. 8 in the mind, 4 in the finger, before 8 7 6 5 4. அப்போ 4 காஜு கட்லீஸ் பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம வந்து 3 காஜு கட்லீஸ் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அடுத்த ஸ்டெப்பில் இந்த 4 காஜு கட்லீஸ் ரிமைனிங் இருக்குல்ல, அதை அப்படியே இங்கே சர்வ் பண்ணிடுறோம். ஸோ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் ஸ்டெப் வரைக்கும் 4 காஜு கட்லீஸ் தான் லெஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடுவீங்க? எல்லா காஜு கட்லீஸுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவீங்க. 0 ஆயிரும். கரெக்டாக 4 இருந்துச்சுன்னா பேலன்ஸ், அதில் அகெயின் 4 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 4 - 4 என்ன வரும்? 0 வரும். அப்போ நம்ம இதோட இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ ஒருத்தவங்களுக்கு எத்தனை காஜு கட்லீஸ் வருது? 4 காஜு கட்லீஸ் வருது. ஈச் வில் கெட் 4 காஜு கட்லீஸ். ஸோ 16 divided by 4 is equal to 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதே இது நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் பண்ணலாம். எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண போகிறோம்? 4 பீப்புளுக்கு. ஸோ 16 காஜு கட்லீஸ் இருக்குது 4 பீப்புளுக்கு. அப்போ 4 பிளேட்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ ஒரு பிளேட்டில் எத்தனை காஜு கட்லீஸ் இருக்கும்? 4 காஜு கட்லீஸ். இந்த மெத்தடை நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக அவங்களோட ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அந்த சப்ராக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே வரணும் ஒரு ஸ்டெப்லையும். ஓகேவா? உங்களுக்கு இங்கே வந்து 4 காஜு கட்லீஸ் அவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லா இதுலேயுமே 4 மட்டும் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக என்ன பண்ணணும்? அடுத்தடுத்தது வர்றப்போ எத்தனை காஜு கட்லீஸ் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிகிட்டே வரோமோ அதை நீங்கள் கரெக்டாக சேர்த்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.